ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை பொடிமாஸ் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டையை வச்சு நம்ம நிறைய கிரேவி செஞ்சுருப்போங்க. முட்டையை உடச்சி விட்டு கிரேவி செஞ்சுருப்போம், முட்டையை வேக வச்சுட்டும் கிரேவி செஞ்சுருப்போம். நான் இன்றைக்கி முட்டையை பொடிமாஸ் பண்ணிவிட்டு கிரேவி செய்ய போகிறேங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம முட்டை பொடிமாஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை பொடிமாஸ் பண்ணுறதுக்காக 6 முட்டை எடுத்திருக்கேங்க. அதை உடச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு முட்டை சாஃப்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முட்டை பொடிமாஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பொடிமாஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. பட்டர் வேண்டான்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, பொடிமாஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அதே பேனில் நான் கிரேவி செய்கிறதுக்காக 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நான் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க. லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கணும்.
இப்போது நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கிரேவி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது முட்டை பொடிமாஸ் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடி மாஸை கிரேவியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது மூடி போட்டு கிரேவியை வேக வச்சுக்கலாம். முட்டையில் மசாலா நல்லா ஏறணுங்க. அதனால் 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம கிரேவியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. முட்டை பொடிமாஸ் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கும் சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்குங்க. இந்த கிரேவியை சாதத்துக்கு நம்ம போட்டு சாப்பிடும்போது நமக்கு சைடிஷ்ஷே தேவைப்படாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவியில் முட்டை பொடிமாஸ் பண்ணி போகிறதுனால முட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. முட்டை பொடிமாஸ் கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.